Minasan konnichiwa. Hello everyone. Watashi wa Anusha desu. I am Anusha. Kyou wa Nihongo shogo no 21回の分をやってみようと思ってこのビデオを作っています。இன்னைக்கு Nihongo shogo lesson number 20 ஓட grammar பண்ணலாம்னு இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். This is going to be the last lesson for JLPT N5. Nihongo shogoல இந்த லெசனோட JLPT N5 கான portions over ஆகுது. So if you are yet to subscribe my channel, please do so, as it will be a small motivation for me to post more videos like this. Moshi watashi no channel ni subscribe shinai kata ga subscribe shitte kudasai. Watashi ni totte wa chiisa no oe ni narimasu node onegai shimasu. Dewa hajimemasu. Let's start. So first என்னன்னா இந்த days அப்படினு ஒன்னு இருக்கு. days அப்படினா it's good அப்படிங்கற அர்த்தம். இந்த வந்து யோய் தேஸ்ன்னு சொல்லுவாங்க. தேஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்போக்கன் ஜாப்பனீஸ்ல நிறைய யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் அது. இதுவே ரிட்டன்ல சொல்லும்போது யோய் தேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து எப்படி மாத்துறாங்கன்னா யோசாசோ தேஸ் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. ஸோ நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மித்தே ஈவு போன லெசன்ல படிச்ச மாதிரி ஒரு பொருளை பார்த்துட்டு ஜஸ்ட் நம்ம சொல்றோம். தேஸ் சேஞ்சஸ் டு Yosaso des. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Des is more spoken usage and yoi des is written usage. இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் சிலது பார்க்கலாம். Kono shinamono wa yosaso des. ஸோ kono shinamono இந்த பொருள் வந்து yosaso des நல்லா இருக்கும் போல இருக்கு. ஸோ this item looks good. Niban Kono kutsu wa haki yosaso desu. So இந்த ஷூ வந்து ஹக்கு அப்படின்னா குட்சுவோ ஹக்கு அப்படின்னா போட்டுக்கிறதுக்கு ஷூவை மாட்டிக்கிறதுக்கு. ஹக்கி யோசாசோ தேஸ்னா போட்டுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் போல இருக்கு. ஸோ தீஸ் ஷூஸ் லுக் ஈஸி டு வேர். கொனோ குட்சுவா ஹக்கி யோசாசோ தேஸ். சாம்பான் கொக்கோனிவா நானிமோ நசாசோ தேஸ். கொக்கோனிவானா இந்த இடத்துல நானிமோ எதுவுமே இல்ல போல இருக்கு. நசாசோ தேஸ். ஸோ there seems to be nothing here. கொக்கோனிவா நானிமோ நசாசோ தேஸ். யோம்பான் கரேவா உரேஷிக்கு நசாசோ தேஸ். ஸோ அவர் வந்து ஹாப்பியா இல்ல போல இருக்கு. he doesn't seem to be happy or he doesn't look happy. உரேஷிக்கு நை உரேஷிக்கு நசாசோ. ஸோ அட்ஜெக்டிவ் வந்து அந்த எடுத்துட்டு நசாசோ தேஸ். ஸோ அவர் வந்து ஹாப்பியா இல்லை போல இருக்கு. he doesn't look happy. ஸோ இது ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உரேஷி வந்து அட்ஜெக்டிவ். உரேஷி சோ தேஸ் எடுத்துட்டு சோ தேஸ் போடுவோம். இதை வந்து போன லெசன் நம்ம பார்த்தோம். இப்போ ஹாப்பியா இல்ல போல இருக்கு அப்படின்னா உரேஷிக்கு நைனா இஸ் நாட் ஹாப்பி அப்படிங்கிறது. உரேஷிக்கு நசாசோ தேஸ். ஸோ அந்த எடுத்துட்டு சா சோ தேஸ் அப்படின்னு போடணும். உரேஷிக்கு நசாசோ தேஸ். இது ஒரு கிராமர் இருக்கு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து நம்ம போன லெசன்ல பார்த்தது. அதாவது ஒரு பொருளையோ ஒரு இதையோ பார்த்துட்டு அப்படியே உங்க கருத்தை சொல்றீங்க. எதையும் வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு ஆராய்ச்சி பண்ணிலாம் சொல்லாத. ஜஸ்ட் பை லுக்கிங் அட் இட் யூ சே. மித்தே ஈவு இது போன லெசன்ல பார்த்தோம். சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை பார்ப்போம். அமேகா ஃபுரிசோ தேஸ். ஸோ மழை பெய்யும் போல இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வெளில போய் பார்க்குறீங்க, பார்த்தா அப்படியே வானம் இருண்டுக்கிட்டு வருது. பார்த்தோன்னே நம்ம என்ன சொல்லுவோம், மழை பெய்யும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. இட் லுக்ஸ் லைக் இட்ஸ் கோயிங் டு ரெயின். அமேகா ஃபுரிசோ தேஸ். ஃபுரிமாஸ் ஃபுரிசோ தேஸ். ஸோ இந்த மாசுவை எடுத்துட்டு சோ தேஸ். இதுதான் ப்ரீவியஸ் லெசன் நம்ம பார்த்தோம். ஸோ இட் லுக்ஸ் லைக் இட்ஸ் கோயிங் டு ரெயின். நிபான் ஃபுனேகா ஷிசுமிசோ தேஸ். ஸோ கடலில் பார்க்குறீங்க, அலை பெருசாக வருது, கப்பல் இப்படி அப்படியும் ஆடுது. இந்த கப்பல் வந்து முழுகிற மாதிரி இருக்கு. ஷிசுமிமாஸ் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு சிங்க். ஸோ ஷிசுமிசோ தேஸ் முழுகும் போல இருக்கு. த போட் இஸ் கோயிங் டு சிங்க். ஸோ இட் லுக்ஸ் லைக் த போட் இஸ் கோயிங் டு சிங்க். அதுதான் அர்த்தம். ஃபுனேகா ஷிசுமிசோ தேஸ். சாம்பான் கஜினி நரிசோ தேஸ். ஸோ ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகும் போல இருக்கு. கஜி அப்படின்னா ஃபயர், தீப்பிடிக்க போகுது, தீப்பிடிக்கும் போல இருக்கு. இட் லுக்ஸ் லைக் it's going to be a fire. For example, ஏதோ வைக்கிறீங்க, மைக்ரோவேவ் அவன்லேயே வைக்கிறீங்க, திடீர்னு தீப்படிச்சு எரியிற மாதிரி இருக்கு. கஜினி நரிசோ தேஸ். It looks like it's going to be a fire.
பை லுக்கிங் அட் இட் யூ சே திஸ் மித்தே ஈவு. ஒருவேளை இது புரியல அப்படின்னா ப்ரீவியஸ் லெசனோட கிராமரை படிச்சுட்டு வாங்க, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக புரியும். ஸோ மாசு ஃபார்மை எடுத்துட்டு சோ தேஸ் போடுவோம் இதுக்கு. நெக்ஸ்ட்டு உரேஷி சோன மே ஒஷித்தே இமாஸ் அப்படின்னா உரேஷி சோன மே ரொம்பவே ஹாப்பியான கண்ணை ஷித்தே இமாஸ் அப்படின்னா வச்சுருக்காங்க. ஸோ யார் மேபி கரேவோ கனோஜோவோ யார் மேபி. ஸோ ஷீ ஹேஸ் அ ஹாப்பி ஐஸ். உரேஷி சோன மே ஒஷித்தே இமாஸ். ஸோ மே ஒஷித்தே இரு அப்படின்னா he has or she has அப்படிங்கிற அர்த்தத்தில் she has a happy eyes. நீபான் கனாஷிசோ மே ஒஷித்தே இமாஸ். கனாஷிசோ அப்படின்னா ரொம்பவே சோகமான ஒரு கண்ணை வச்சுருக்காங்க அப்படின்னா he has a sad eyes or she has a sad eyes. கனாஷிசோ மே ஒஷித்தே இமாஸ். சாம்பான் ஜோபு சோன கரதா ஒஷித்தே இமாஸ். ஜோபு அப்படின்னா ஸ்ட்ராங்கான, ஜோபு சோன ரொம்ப ஸ்ட்ராங்கான கரதா பாடியை வச்சிருக்காரு. ஸோ ஹி ஹேஸ் அ ஸ்ட்ராங் பாடி. ஜோபு சோன கரதாவோ ஷித்தேமாஸ். யோம்பான் நக்கி சோன காவோவோ ஷித்தேமாஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அக்காச்சான் ஒரு குழந்தை இருக்குது, அப்படியே மூஞ்சி அழறா மாதிரியான ஒரு ஃபேஸ் வச்சிருக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா, எப்போ வேணாலும் அழுதுரும் போல இருக்குது. நக்கி சோன காவோவோ ஷித்தேமாஸ் அழறா மாதிரியான மூஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ he looks like he's about to cry anytime. அதான் அது அர்த்தம். நக்கிசோ ந காவோவோ ஷித்தேமாஸ். ஒய்ஷிசோ ந ரிங்கோகா அரிமாஸ் அப்படின்னா ஒய்ஷிசோ ரொம்பவே டேஸ்டியான ஆப்பிள்ஸ்லாம் இருக்குது. there are some delicious looking apple. ஒய்ஷிசோ ந ரிங்கோகா அரிமாஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உரேஷி ஈ அட்ஜெக்டிவ், ஈயை ரிமூவ் பண்ணிட்டு சோனா. கனாஷி ஈ அட்ஜெக்டிவ், ஈயை ரிமூவ் பண்ணிட்டு சோனா. ஜோபு நா அட்ஜெக்டிவ், அப்படியே நாவை எடுத்துட்டு ஜோபு சோனா. நக்கி சோனா நக்கிமாஸ். ஸோ நக்கி சோன காவோ இட்ஸ் அ வேர்ப். இது நக்கி மாஸ் எடுத்துட்டு நக்கி சோன காவோ ஷித்தேமாஸ். ஒய்ஷி ஈ அட்ஜெக்டிவ், ஒய்ஷி சோன ரிங்கோகா அரிமாஸ். ஸோ இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் உரேஷி சோனி வரத்தேமாஸ் அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீஸ் லாஃபிங் ஹாப்பிலி. உரேஷி சோனி வரத்தேமாஸ். நிபான் கனாஷி சோனி நைத்தேமாஸ் அப்படின்னா ரொம்ப சோகமா அழுதுட்டு இருக்காங்க. ஹீஸ் கிரைங் சேட்லி. கனாஷி சோனி நைத்தேமாஸ். தனோஷி சோனி தொமோதாச்சித்தோ ஹனாஷ்தேமாஸ் ரொம்பவே ஹாப்பியா ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்காரு. He is talking happily with his friends. Tanoshi soni tomodachito hanashite imas. So ரொம்ப ஹாப்பியா ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருக்காரு. யோம்பான் ஒய்ஷி சோனி ரிங்கோ தபேத்தே இமாஸ் ரொம்பவே ஆனந்தமா சாப்பிடுறாருன்னு நம்ம சொல்லுவோம்ல ஒரு ஆப்பிள். ஸோ ஈட்டிங் அன் ஆப்பிள் வித் ரிலீஷ். ஹி இஸ் ஈட்டிங் அன் ஆப்பிள் வித் ரிலீஷ். அதுதான் அதுக்கு அர்த்தம். ஒய்ஷி சோனி ரிங்கோ தபேத்தே இமாஸ். இதுக்கு முன்னாடி சோனா பழத்தோம், இது வந்து சோனி. இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சோ தேஸ், இது வந்து ஹியர்ஸே. ஒரு விஷயத்த உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, இல்லை பேப்பரில் படிச்சிருப்பீங்க, இல்லை நீங்கள் எங்கேயோ ரீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் சொல்லறதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. இது வந்து ஹியர்ஸேன்னு சொல்கிறாங்க. கீத்தே ஈவு கொத்தோ. ஸோ யாரோ சொல்லியிருக்காங்க, அதனால் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். ஸோ அதை வந்து சொல்கிறதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். இச்சி சொக்கோவா சமுய் சோதெஸ். ஸோ அங்கே அந்த இடம் வந்து ரொம்பவே குளிரும் போல் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இட் சீம்ஸ் டு பி கோல்ட் தேர். ஸோ அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க, அதனால் எனக்கு அந்த விஷயம் தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹொக்கைடோ எடுத்துக்கோங்களேன், அது வந்து நார்த் மோஸ்டில் ஜப்பானில் இருக்குது, ரொம்பவே குளிரும். ஸோ ஹொக்கைடோவா சமுய் சோதெஸ். ஐ ஹர்ட் தட் ஹொக்கைடோ இஸ் வெரி கோல்டு. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் காஷ்மீர் எடுத்துப்போமே, இல்லை மணாலி இந்தியாவில் மணாலிவா சமுய் சோதெஸ்.
மணாலி வந்து ரொம்பவே குளிருமா அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி சொல்லும்போது இது இ அட்ஜெக்டிவா இருந்ததுன்னா அப்படியே அந்த இ அட்ஜெக்டிவ் போட்டுட்டு பிளஸ் சோதேஸ், சமுய் சோதேஸ், சொக்கோவா சமுய் சோதேஸ், இட் சீம்ஸ் டு பி கோல்ட் தேர். நிபான் கொனோ எய்காவா ஒமுஷிரோய் சோதேஸ். ஸோ இந்த படம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், யாரோ சொன்னாங்க. ஸோ இந்த படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ திஸ் மூவி சீம்ஸ் டு பி இன்ட்ரெஸ்டிங். I heard that this movie seems to be interesting. Samban Sokova Abunai Sodes. So அந்த இடம் வந்து ரொம்பவே டேஞ்சரஸான இடம்னு கேள்விப்பட்டேன். I heard or it seems to be dangerous there. Sokova Abunai Sodes. Abunai e adjective அப்படியே சேர்த்து Sodes போட்டுறணும். Yomban Shikeno Mondaiva Yashasi Sodes. ஸோ எக்ஸாமோட கொஷின்ஸ் எல்லாம் ஷிகேன் நோ மொந்தாய்வா யஷாஷி சோதேஸ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சான் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஷிகேன் நோ மொந்தாய்வா யஷாஷி சோதேஸ். த எக்ஸாம் ப்ராப்ளம் சீம்ஸ் டு பி ஈஸி. த எக்ஸாமினேஷன் கொஷின் சீம்ஸ் டு பி ஈஸி. கோபான் சொனோ கோத்தாயவா ததாஷி சோதேஸ். ஸோ அந்த ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கான். ஸோ அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க, இல்லை எங்கேயோ படிச்சிங்க. ஸோ அந்த ஆன்சர் வந்து கரெக்டு. த ஆன்சர் சீம்ஸ் டு பி கரெக்ட். ஸோ இதுதான் அந்த ஸோ திஸ் ஹியர்சே. ஸோ இதுக்கு முன்னாடி லெசனில் நம்ம பார்த்தது வந்து மித்தே ஈவு கொத்தோ, அதுக்கும் ஒரு சோதேஸ் பார்த்தோம். இந்த லெசனில் ஹியர்சே கீத்தே ஈவு கொத்தோ. நீங்கள் யாரோ ஏதோ விஷயத்தை கேள்விப்பட்டு சொல்கிற ஒரு விஷயம், யாரோ சொன்ன விஷயம், நீங்கள் கேள்விப்பட்ட விஷயத்த சொல்லும் போது இந்த சோதேஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த சோதேஸ் வச்சு வேர்ப்ஸ்க்கு வந்து எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். சொராகா குமோரு சோதேஸ் அப்படின்னா இட் சீம்ஸ் தட் தி ஸ்கை வில் பி கிளவுடி. சொராகா குமோரு சோதேஸ், வானம் வந்து மேகமூட்டமா இருக்குமா அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். நீபா ஜிஷின்கா அருசோதேஸ் அப்படின்னா எர்த்குவேக் வருமாமா. தேர் வில் பி அன் எர்த்குவேக். ஜிஷின்கா அருசோதேஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி ஃபார்ம்ஸ் தான் போட்டிருக்காங்க. சாம்பான் மிசேகா தெகிரு சோதேஸ், கடை வரும் போல இருக்கு, கடை வருமாமா. இட் சீம்ஸ் லைக் அ ஸ்டோர் வில் பி ஓப்பன்ட், இதுதான் இதோட அர்த்தம், கடை திறக்க போறாங்களாம். யோம்பான் இயேகா தத்தேரு சோதேஸ். ஸோ வீடு கட்ட போறாங்களாம். இட் சீம்ஸ் தட் த ஹவுஸ் வில் பி பில்ட். கோம்பான் கக்கோவோ யமேரு சோதேஸ். ஸோ ஸ்கூலை நிறுத்த போறாராமா. இட் சீம்ஸ் தட் ஹீ வில் பி குவிட்டிங் த ஸ்கூல். ஸோ இந்த வந்து பார்த்தீங்க, இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே எல்லாமே இந்த ரூட் ஃபார்ம் டிக்ஷனரி ஃபார்ம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. ஹியர்சேக்கு வந்து டிக்ஷனரி ஃபார்ம் ப்ளஸ் சோதேஸ். வேர்ப்ஸுக்கு எப்படி வருங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். நெக்ஸ்ட் நான் அட்ஜெக்டிவ் இந்த சோதேஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சில எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் புக் பேக் எக்ஸசைசஸ்லேருந்து. ஸோ இச்சி அனோகக்சைவா மஜிமே தா சோதேஸ். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து ரொம்பவே சீரியஸாக இருக்கார் போல இருக்கு. இட் சீம்ஸ் தட் த ஸ்டூடெண்ட் இஸ் சீரியஸ். அனோகக்சைவா மஜிமே தா சோதேஸ். ஸோ மஜிமே நான் அட்ஜெக்டிவ், அதை எடுத்துட்டு தா போடுறாங்க. மஜிமே தா சோதேஸ். நீபான் அனோஹித்தோவா ஹோகாராக்கா தா சோதேஸ். ஹோகாராக்கா அப்படின்னா சியர்ஃபுல். ஹோகாராக்கா தா சோதேஸ், அந்த ஆள் வந்து ரொம்பவே சியர்ஃபுல்லா இருப்பாராமா. ஸோ இட் சீம்ஸ் தட் த பர்சன் இஸ் சியர்ஃபுல். கியோகோ சான்வா கிரேதா சோதேஸ். ஸோ மிஸ் கியோகோ அவங்க வந்து ரொம்பவே அழகா இருப்பாங்களாமா அப்படின்னு யாரோ சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இட் சீம்ஸ் தட் மிஸ் கியோகோ இஸ் பியூட்டிஃபுல். கியோகோ சான்வா கிரேதா சோதேஸ். யோம்பான் கொனோ தாய்கக்குவா யூமே தா சோதேஸ். ஸோ இந்த யூனிவர்சிட்டி ரொம்பவே பிரபலமானதாமா. ஸோ திஸ் யூனிவர்சிட்டி சீம்ஸ் டு பி வெரி ஃபேமஸ். நெக்ஸ்ட் கோபான் கொனோ தெகாமிவா தாய்செட்சு தா சோதேஸ். ஸோ இந்த லெட்டர் வந்து ரொம்ப முக்கியமானதாமா.
It seems that this letter is important. Kono tegami wa taisetsu da so desu. The formation of so desu எப்படி அப்படிங்கறத பாப்போம். E adjectives இருதுனா add so desu. So here sake வந்து இந்த e எல்லாம் எடுக்க கூடாது. So இதோட examples பார்க்கலாம். Oishi desu அப்படினா டேஸ்டியா இருக்கு. It is tasty. Oishi so desu. Tastyama. So I heard it is tasty. Next. So the e adjective அப்படியே போட்டு so desu போடணும். Next is omoshiroi desu. It is interesting. Omoshiroi so desu. So interesting-ஆ இருக்குதாமா. So it seems interesting. I heard that it was interesting. அப்படிங்கிற அர்த்தத்துல omoshiroi so desu. So na adjective-ஆ இருந்ததுன்னா remove na and add da so desu. So examples பார்க்கலாம். genki na அப்படின்னா ரொம்பவே ஆக்டிவா ஹெல்த்தியா. genki da so desu. So இந்த na எடுத்துட்டு da போடணும். It seems that he is active or he is healthy. nigiyaka இதுவும் வந்து ஒரு na adjective. nigiyaka na nigiyaka da so desu. It seems that it is very lively. nigiyaka na lively-ஆ இருக்கிறது. nigiyaka da so desu. So e adjectives and na adjectives இதுதான் ரூல். Next verbs கான usage பார்க்கலாம். Formation of so this. For verbs all the plain form of the verb plus so this. அப்படின்னா என்ன plain formsனா என்னன்னா dictionary form, ta form, nai form, nakatta form. இந்த நாலு ஃபார்மும் வரும் plus so this போடலாம். So for example ikuso this, itta so this, ikanai so this, ikanakatta so desu. Ikuso desu. Porarama. So it seems that he is going. Itta so desu. It seems that he has gone. Ikanai so desu. It seems that he is not going. Ikanai so desu. Ikanakatta so desu. It seems that he hasn't gone. So அப்படிங்கிற அர்த்தத்துல verbs இருந்ததுன்னா all the plain form of the verb plus so desu. So எப்போ நம்ம plain form of the verb சொல்றோமோ the e adjective na adjective also has the plain form. In Japanese even the adjective have plain form. So e adjective and na adjective ஓட plain form என்ன அப்படிங்கறத பாப்போம். So e adjective plain form plus add so desu. So அதே மாதிரி na adjective ஓட plain form வந்து da so desu, datta so desu, janai so desu, janakatta so desu. So இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தனோஷி டேஸ் அப்படின்னா என்ன ஹாப்பியா இருக்காங்க. தனோஷி சோ டேஸ் இந்த ஈயோட சேர்த்து சோ டேஸ் போடலாம். அப்படின்னா he seems happy. தனோஷ்கத்தா சோ டேஸ் he seemed to be happy. தனோஷிக்கு நாய் சோ டேஸ் he seemed to be not happy. தனோஷிக்கு நகாத்தா சோ டேஸ் he seemed that he wasn't happy. So தனோஷி so desu, தனோஷ்கத்தா so desu, தனோஷிக்கு நாய் so desu, தனோஷிக்கு நகாத்தா so desu. இதெல்லாம் வந்து plain form of e adjective. இதுவே na adjectives பார்க்கலாம். genki na, genki da so desu மாறும். நம்ம ப்ரீவியஸா படிச்சோம். genki da so desu, genki datta so desu, genki janai so desu, genki janakatta so desu. So e adjective and na adjectiveக்கும் plain forms போட்டு so desu போடலாம். here சேக்கு verbsக்கும் plain forms போட்டுட்டு here சேவா இருந்ததுன்னா அந்த plain forms plus so desu. So இதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். shiken no mondai wa yashashikatta so desu. It seems that the exam problem was easy. shiken no mondai wa exam ஓட questions எல்லாம் yashashikatta so desu ஈஸியா இருந்ததாமா அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். shiken no mondai wa yashashikatta so desu. It seems that the exam problems or exam questions was easy. Niban kinono kaiwa tanoshikatta so desu. So நேத்திக்கு நடந்த அந்த மீட்டிங் வந்து ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சாமா. It seems that yesterday's meeting was fun. Kinono kaiwa tanoshikatta so desu. Samban ano machi ni kaji ga atta so desu. So அந்த டவுன்ல வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததாமா. ano machi ni kaji ga atta so desu. It seems that there was a fire in that town.
யோம்பான் சின்சான்கா ஷியா இனி கத்தா சோதேஸ். ஸோ மிஸ்டர் சின் அவர் வந்து போட்டியில் ஜெயிச்சிட்டாராமா அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சின்சான்கா ஷியா இனி கத்தா சோதேஸ். இட் சீம்ஸ் தட் மிஸ்டர் சின் won the match. கோபான் ஓ மத்சூரி வா தாய்ஹன் நிகியாக்கா தத்தா சோதேஸ். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து ரொம்பவே லைவ்லியாக போச்சாமா அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். யாரோ எனக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ மத்சூரி வா தாய்ஹன் நிகியாக்கா தத்தா சோதேஸ். இட் சீம்ஸ் தட் த ஃபெஸ்டிவல் வாஸ் வெரி லைவ்லி. ஸோ இந்த மாதிரி பிளெயின் ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி இந்த சோதேஸ் சஷிகத்தா சோதேஸ், தனுஷ்கத்தா சோதேஸ், கஜிகா அத்தா சோதேஸ், கத்தா சோதேஸ், நிகியாக்கா தத்தா சோதேஸ். ஸோ பிளெயின் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ், இ அட்ஜெக்டிவ் நான் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் சோதேஸ். இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் யூசேஜ் இருக்குது. நீ யோரு தோ அக்கார்டிங் டு அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ இது எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னு இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இச்சி கினோனோ தெங்கியோஹோ நீ யோரு தோ கியோவா தெங்கிகா யோய் சோதேஸ் அப்படின்னா அக்கார்டிங் டு தி வெதர் ஃபோர்காஸ்ட் இட் வில் பி அ நைஸ் வெதர் டுடே. கினோனோ தெங்கியோஹோனி யோருத்தோ நேத்திக்கான அந்த வெதர் ஃபோர்காஸ்ட் அவங்களோட அந்த ஃபோர்காஸ்டின் படி பார்த்தா கியோவா இன்னைக்கு நல்ல கிளைமேட்டாக இருக்கும் போல இருக்கு இருக்குமாமா. ஸோ அந்த வெதர் ஃபோர்காஸ்ட் அவங்க சொல்கிறபடி பார்த்தா இன்னைக்கு வந்து நல்ல கிளைமேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்கார்டிங் டு எஸ்டர்டேஸ் வெதர் ஃபோர்காஸ்ட் வில் பி அ நைஸ் கிளைமேட் டுடே. கினோனோ தெங்கியோஹோனி யோருத்தோ கியோவா தெங்கிகா யோய் சோதேஸ். நிபான் ரத்தனா சான்னோ ஹனாஷினி யோருத்தோ ஷிகேன் வா முஸ்காஷ்கத்தா சோதேஸ். ஸோ மிஸ் ரத்னா அவங்களோட ஒப்பீனியன் பிரகாரம் பார்த்தா அவங்களோட பேச்சு பிரகாரம் பார்த்தா எக்ஸாம் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சான். ஸோ அக்கார்டிங் டு மிஸ் ரத்னா த எக்ஸாம் வாஸ் டிஃபிகல்ட். ரத்னா சான்னோ ஹனாஷினி யோருத்தோ ஷிகேன் வா முஸ்காஷ்கத்தா சோதேஸ். சாம்பான் யுகிகோ சான் நோ ஹனாஷி நீ யோருத்தோ ஜான் சான் வா கெங்கி கா நசாசோ தேஸ். ஸோ யுகிகோ சான் நோ ஹனாஷி நீ யோருத்தோ மிஸ் யுகிகோ சான் அவங்களோட பேச்சு பிரகாரம் பார்த்தா அவங்க சொன்னது என்னன்னா அக்கார்டிங் டு மிஸ் யுகிகோ ஜான் சான் வா கெங்கி கா நசாசோ தேஸ். மிஸ்டர் ஜான் வந்து உடம்பு ஏதோ சரியில்லை போல இருக்கு அவருக்கு. இஸ் நாட் வெல். According to Miss Yukiko, Mr. John doesn't look well. Yukiko-san no hanashi ni yoru to John-san wa genki ga nasaso desu. So இது according to இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ யோரு தோ தான் வரும். The particles is very important. நெக்ஸ்ட்டு புக் பேக் எக்ஸசைசஸ்ல சில சாம்பிளுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் படிக்கிறேன். You please go through all the example sentences from the book back exercises. So first one, okane ga nasaso desu. okane ga nasaso desu அப்படின்னா இது வந்து மித்தே ஈவு, அதாவது பைசா இல்லை போல இருக்கு. okane ga nasaso desu, iye ga nasaso desu, மித்தே ஈவு இது எல்லாமே. shigoto ga nasaso desu, ureshiku nasaso desu. இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட், okane ga nai so desu அப்படின்னா திஸ் இஸ் ஹியர்சே, அவர்கிட்ட பைசா இல்லையாமா அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் போல இருக்கு, அதனால எனக்கு தெரியும். ஸோ ஹியர்சே ஹி டசன்ட் ஹாவ் மணி. ஒகானே கா நாய் சோ தேஸ், இயே கா நாய் சோ தேஸ், ஷிகோத்தோ கா நாய் சோ தேஸ், யோய் கங்காயே கா நாய் சோ தேஸ். ஆல் தீஸ் ஆர் ஹியர்சே. செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் சாம்பான், அமேகா ஃபுரானாய் சோ தேஸ், மழை பெய்யாதாமா. இதுவும் வந்து ஹியர்சே, யாரோ சொல்லியிருக்காங்க இன்னைக்கு மழை பெய்யாது, அதனால சொல்றேன். அமேவா ஃபுரானா ஐசோதேஸ், தரேமோ இனா ஐசோதேஸ், ஹோ ஓ யொமானா ஐசோதேஸ், ஒசாக்கே ஓ நொமானா ஐசோதேஸ், நானிமோ ஷிரானா ஐசோதேஸ். ஆல் தீஸ் ஆர் ஹியர்சே. நெக்ஸ்ட் ஃபோர்த் யோம்பான், ஒகானே கா நசாசோ தேஸ். இட் சேஞ்சஸ் டு ஒகானே கா அரிசோ தேஸ். ஒகானே கா நசாசோ தேஸ்னா பணம் வந்து இல்லை போல இருக்கு. It seems that he doesn't have money. மித்தே ஈவு. ஒகானேகா அரிசோ தேஸ், அவர் he is having money வச்சிருக்காரு. மித்தே ஈவு கொத்தோ. ஒகானேகா அரிசோ தேஸ். ஷிகோத்தோகா நசாசோ தேஸ் changes to ஷிகோத்தோகா அரிசோ தேஸ்.
Yoi kangae ga nasaso des changes to Yoi kangae ga ariso des. Genki ga nasaso des changes to Genki ga ariso des. So, idu one irukku. Next. Kyoko-san wa Hokkaido wa samui to iimashita. So, Kyoko-san avanga enna sonnanga Hokkaido vandu kulura irukum to iimashita appadinu sonnanga. Kyoko-san wa Hokkaido wa samui to iimashita. Kyoko-san no hanashi ni yoru to Hokkaido wa samui so desu. So, according to Miss Kyoko, Hokkaido is cold. Examples பார்க்கலாம் சொல்லுது. Sensei wa kondo no shiken wa muzukashi to iimashita. It changes to sensei no hanashi ni yoru to kondo no shiken wa muzukashi so desu. So, இது வந்து hearsay. அப்படியே அந்த e adjective போட்டுட்டு so desu போடணும். Niban Ratana-san wa shiken wa muzukashikatta to iimashita. Ratana-san no hanashi ni yoru to shiken wa muzukashikatta so desu. இது ஒன்று இருக்கு. ஸோ புக் பேக் எக்ஸசைசஸில் எல்லாமே படிங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த லெசனில் என்னெல்லாம் பார்த்தோங்கிறது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தேஸ் பார்த்தோம். தேஸ் வந்து ஸ்போக்கன் ஜாப்பனீஸில் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. இதுவே யோய் தேஸ் அப்படிங்கிறது வந்து ரிட்டன் ஜாப்பனீஸில். ஸோ யோசாசோ தேஸ் அப்படின்னா it seems that it is good. Mitte இது எல்லாமே kono shinamono wa yosaso desu. இந்த பொருள் வந்து நல்லா இருக்கும் போல இருக்கு. This item looks good. So இது ஒன்று பார்த்தோம். kono kutsu wa haki yosaso desu. அதாவது it is easier to wear this shoe. This shoe looks easy to wear. kono kutsu wa haki yosaso desu. இப்படி ஒன்று பார்த்தோம். நெக்ஸ்ட் so desu mitte ivu. அதாவது உங்களோட ஒப்பீனியன் சொல்றது. மித்தே நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை பார்த்துட்டு அதை சொல்கிறதுக்கு ஒரு பார்த்தோம். அமேகா ஃபுரிசோ தேஸ். ஸோ மாசு ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப், ரிமூவ் மாசு அண்ட் ஆட் ஃபுரிசோ தேஸ். மழை பெய்யும் போல இருக்கு. நெக்ஸ்ட் ஹியர்ஸே சோ தேஸ் கீத்தே ஈவு கொத்தோ. அதாவது நீங்கள் எது யார்ட்டையோ கேட்டு அந்த விஷயத்த சொல்கிறீங்க, இல்லைன்னா நீங்கள் எங்கேயாவது படிச்சுட்டு அந்த விஷயத்த சொல்கிறீங்க, அப்போ யூஸ் பண்ணும்போது அந்த ஹியர்ஸே யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். Amega furanai so desu. Sora ga kumoru so desu. Jishin ga aru so desu. Anugakusei wa majime da so desu. இந்த மாதிரி நிறைய பார்த்தோம் ஹியர்சேக்கு. இதுக்கான ஃபார்முலாஸ்லாம் பார்த்தோம் எப்படி வரும் அப்படிங்கிறது. வேர்ப்ஸ் வந்து ஆல் த பிளெயின் ஃபார்ம்ஸ் ப்ளஸ் so desu. E adjectives and na adjective அந்த plain forms plus so this. E adjective இருந்தா e அப்படியே போட்டு so this. Na adjective remove na and da add பண்ணி so this பார்த்தோம். Next ஒரு important usage ni yoruto according to. Tenki yoho ni yoruto ashita wa ame da so this. According to the weather forecast, there will be a rain. It seems that there will be a rain tomorrow. இப்படி ஒரு usage பார்த்தோம். So இதோட இந்த JLPT N5க்கு தேவையான வெரி பேசிக் கிராமர் இது முடியுது. ஸோ அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஹோங்கோ ஷோகோவில் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் இருக்குது. இதை தவிர வேறு சில புக்ஸ் நீங்கள் சப்போஸ் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெங்கி அப்படின்னு ஒரு புக் இருக்குது, அதை படிக்கலாம். அப்புறம் மின்னானோ நிஹோங்கோன்னு ஒரு சீரீஸ் இருக்குது, அதுவும் நீங்கள் படிக்கலாம். மேபி இன்னும் கொஞ்சம் ஒகேபுலரி காஞ்சிஸ் நிறையா இருக்கும். பட் பேசிக் கிராமர் இவ்வளோ தான். ஸோ எக்ஸ்டென்சிவான ஒகேபுலரி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கெங்கின்னு ஒரு புக் இருக்குது, அதை ட்ரை பண்ணுங்கள். மின்னானோ நிஹோங்கோ ட்ரை பண்ணுங்கள். யூ வில் கம் அக்ராஸ் மோர் ஒகேபுலரி, மோர் காஞ்சி. நான் இப்போ சொல்லிக் கொடுத்தது வந்து வெரி பேசிக் அண்ட் எலிமெண்ட்ரி ஜாப்பனீஸ் தான். இது ஒரு பேஸாக வச்சு நீங்கள் செல்ஃப் ஸ்டடி நிறையா பண்ணுங்கள். ஏதாவது புரியலைன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ இட்சுமோனோதோரி அரிகாத்தோ கோசாய்மாஷிதா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்போர்ட் யூ ஹவ் பீன் கிவன். Sugino video ni aimasu. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ண தேவா கீத்தே குரேத்தே அரிகாத்தோ கோசாய்மாஷிதா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங்.